ரோமர் 8. அந்தப்படி சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் இரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டியதென்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியதின்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவராயிருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கிறதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்திருந்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாயும் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பதெப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்பட்டும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரர்களானாலும் வல்லமையானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ஜெபம். கிருபையாய் நேசிக்கிறத நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ரோமர் 8வது அதிகாரத்தின் பிற்பகுதியை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படி எங்களுக்கு ஒரு உணர்வுள்ள ஆவியை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் நீர் எங்களை வழி நடத்தும். ஆண்டவரே, எந்த ஒரு பொல்லாங்கும் எங்களை உம்மிடத்திலிருந்து பிரிக்காதபடிக்கு கர்த்தாவே நீர் எங்களை பாதுகாத்துக்கொள்ளும். எல்லா பொல்லாங்குகளுக்கும் நிந்தைகளுக்கும் அவமானங்களுக்கும் நீர் எங்களை விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளும். தடுமாற்றங்கள் விலகட்டும். ஜெபிக்க விடாதபடி அநேக தடைகள், போராட்டங்கள் கர்த்தாவே, அந்த தடுமாற்றங்கள் யாவும் விலகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படட்டும். அற்புதங்களை காணும்படி செய்யும். ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவும் சந்திக்கப்படட்டும். எல்லா பிரயாணங்களிலும் கர்த்தருடைய கரம் கூடிருந்து எல்லா ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் நீர் விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளும். கர்த்தருடைய நாம் மகிமைப்படும்படியாக விசேஷித்த ஞானத்தையும் தெளிந்த புத்தியும் கட்டளையிடும். கர்த்தருடைய நாம் மகிமைப்படும்படியாக எல்லா வியாதிகளுக்கும் பலவீனங்களுக்கும் நீர் விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளும்.
ஒவ்வொருவரையும் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் எழுப்பும் ஆண்டவரே. தற்கொலை எண்ணங்களுக்கு நேராய் போகிற பிள்ளைகளை கர்த்தாவே நீர் விடுதலையாக்கும். கடன் பாரங்கள் யாவும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வீண் செலவுகளுக்கும் வீண் பிரயாணங்களுக்கும் நீர் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். விசேஷித்த ஞானத்தையும் தெளிந்த புத்தியும் கர்த்தாவே நீர் கட்டளையிடும். எந்த இடத்திலும் நாங்கள் விற்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தாவே நீர் எங்களை ஆளுகை செய்யும், பொறுப்பெடுத்துக்கொள்ளும், வழிநடத்தும். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனிமேலும் நீர் எங்களுக்கு உதவ போதுமானவராய் இருக்கிறீர். தடைகள் விலகட்டும். கர்த்தர் சாட்சியுள்ள பிள்ளைகள் எங்களை எழுப்பும், அற்புதங்களை காணும்படி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன்.